முடியும். ஆனால் உங்களுக்குன்னு மனசுக்குள்ளே எவ்வளவோ பாரங்களும் கஷ்டங்களும் இருக்கும். அதை யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்கள எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அனைவருமே உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் மற்றவங்க கூறுவதை நீங்கள் அப்படியே கேட்பீங்க. அவங்க உங்களை எவ்வளவு தான் கிண்டல் செய்தாலும் சரி, கேலி செய்தாலும் சரி, அதை அனைத்தையுமே நீங்கள் பொறுத்து கொள்வீங்க. மற்ற நாள் அடுத்த நாள் கூட அவங்க எவ்வளவு தான் உங்களை கிண்டல் செய்தாலும் அப்படியே போய் பேசுவீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்களோ பண்ணலையோ, தப்பு பண்ணினீங்களோ தப்பு பண்ணலையோ, இருந்தாலும் உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரானது வந்துடும். மற்றவங்க பேசுகிறத உங்களால் கேட்க முடியாது. ஆனால் உங்களுடைய கண்கள்ல இருந்து வருகின்ற அந்த கண்ணீரை வச்சு மற்றவங்க இவன் அழுகிறான், அப்போ இந்த தப்பை பண்ணியிருக்கான், அதுக்கு தாம்ப இவன் அழுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுடைய படிக்கிற இடத்திலும் சரி, மாணவர்களோ இல்லாட்டி பெரியவர்களுக்கோ நீங்கள் இருக்கின்ற இடத்துல ஏதாவது ஒரு பொருள் காணோம் அப்படின்னு உங்களை யாராவது மாட்டி விட்டுட்டு அவங்க உங்களை திட்டும் பொழுது, அது டீச்சரோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ யாராகனாலும் இருக்கட்டும், அவங்க திட்டும் பொழுது உங்களால் நான் அதை எடுக்கலைன்னு நீங்கள் கூறுவீங்க ஒரு பக்கம். ஆனால் மற்றொரு பக்கம் உங்களுடைய கண்கள்ல இருந்து சார சாரையாக கண்ணீர் வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். இதனை வைத்து இவன் தாம்ப எடுத்திருக்கான், அதுக்கு தான் இவன் தப்பு பண்ணாமையே அழுக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரும் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்கள நினச்சி ரொம்பவே மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும், மற்றவனுக்காண்டி நம்முடைய வாழ்க்கை கூட போனாலும் சரி, ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா அது இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க. எப்பொழுதுமே உங்கள் உடன் பிறந்தவங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்தையும் சரி, அவங்க யார் சண்டை போட்டாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட்டாலும் சரி, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சண்டை ஏற்பட்டாலும் சரி, ஆனால் அந்த கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசுவீங்க. மற்ற ராசிக்காரங்க கூட பெற்றோருடன் மனம் விட்டு பேச மாட்டாங்க. ஆனால் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தோடு மனம் விட்டு பேசி எல்லா பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கணும், அதற்கான வழியை எப்படி தேடணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இவங்க மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட மனசு விட்டு பேசுவீங்க, ஆனால் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்குன்னு யாருமே வரமாட்டாங்க. அது உங்களுக்கு எப்பொழுதுமே தோணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்ணீர் வந்து எப்பொழுதுமே வந்துக்கிட்டே இருக்கனால இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயத்தை நினைத்து யோசித்துட்டே இருப்பீங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த ஒரு நாள் வந்து நமக்கு எப்படி போச்சு அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. யோசித்து இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில். இது அனைத்திற்குமே இந்த வருகின்ற குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும். நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு முன்னோடியான நிலைக்கு செல்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் இந்த ஒரு காலகட்டமும் இந்த ஒரு நாளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது. அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையப் போகிறது என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரம் 2ஆம் பதம், 3ஆம் பதம், 4ஆம் பதம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உயர்ப்பால் நீங்கள் எவ்வளவோ கடின உழைப்பு போடுவீங்க. உழைச்சிக்கிட்டே தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. உழைக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த ஒரு வேலைக்கு போயிட்டோம், அந்த ஒரு வேலையை நம்ம முடிக்காமல் பின்வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே மிகவும் தைரியமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உழைப்பால் உயர்வு காணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து இருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியும் எந்த விதமான பலனும் பணமும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும். பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் நீங்கள் மற்றவங்களும் சரி, உங்கள்கிட்டையும் சரி, அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஏன் இத்தனை நாட்கள் உங்களை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்த நபர் கூட உங்களிடம் வந்து மனமிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதை உங்கள்கிட்ட வந்து கூறணும். உங்கள்கிட்ட கூறினா அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்னு இந்த ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து கூறுவாங்க. கட்டாயம் அதை
அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள்கிட்ட கூறுனா அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை வந்து நீங்கள் கூறுவீங்க. அப்படிங்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களும் சரி உங்களிடம் வந்து அனைத்து விதமான பிரச்சனையும் கூறுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இது உங்களுக்கு மனசளவில் பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து அடையும். அது எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் சரி உங்களை வந்து அடையும். போட்டியாளர் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தொழிலையோ வியாபாரத்திலேயோ போட்டி நடந்திருக்கும். அந்த போட்டி அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் எதை செய்தாலும் சரி அதில் ஒரு கவனத்துடன் இருக்கணும். வேலை செய்தாலும் சரி அல்லது ரோட்டில் நடந்து போனாலும் வாகனம் ஓட்டினாலும் எங்கு சென்றாலும் சரி உங்களுடைய பேச்சில் கூட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கவனம் தேவை. செய்கின்ற செயலிலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனத்துடன் செய்ய வேண்டும். அப்படி கவனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து ஏற்படும். முக்கியமாக நீங்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அந்த ஒரு தலையிடுறதுனால அந்த யாருக்கு பிரச்சனையோ அவர்களுக்கும் அந்த முன்னோரு நபர்களுக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிடும். நீங்கள் புதிதாக ஒரு நபருக்கு சப்போர்ட் செய்தோ அல்லது இதற்காகவோ நீங்கள் உள்ளே சென்று இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இதனால் உங்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் இடையில் சண்டை சித்தரவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். எனவே எந்த விதமான பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் ஓரமாக நில்லுங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பேரானது ஏற்படும். புதிய நபர்களை நம்பி எந்த விதமான வேலையிலும் நீங்கள் இந்த ஒரு நாளில் ஈடுபடவே கூடாது. புதிய நபர்களை நம்பி வேலையினாலும் சரி மற்ற விஷயங்களினாலும் சரி இந்த ஒரு நேரத்தில் அவங்கள நம்பி எதுலேயுமே நீங்கள் கால் வைக்கவே கூடாது. உங்களுடைய குடும்பத்தை நம்புங்க, உடன் பிறந்தவங்களை நம்புங்க. ஏன் உங்களுடைய நண்பர்களை கூட இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நம்பாதீங்க. யாரை நம்பி நீங்கள் காலை வச்சாலும் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பண விஷயத்திலும் சரி அது காதல் உறவிலும் சரி மற்றவங்களுக்கு நம்பி நீங்கள் எந்த விதமான வாக்குறுதியையும் சரி உங்களுடைய செயல்களையும் நீங்கள் அவர்களுக்காண்டி எதையுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பதம் 2ஆம் பதம். நினைத்ததை இந்த ஒரு நாளில் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. எத்தனையோ நாட்கள் நீங்கள் இதை நினச்சிட்டு இருப்பீங்க. என்னடா இந்த ஒரு காரியம் நம்ம நடந்துரும், இந்த ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு நீண்ட நாட்களை நினச்சோம். ஆனால் அது நடக்கவே மடிக்கி இந்த ஒரு நாள் நம்ம நினச்ச அந்த ஒரு நாள் வந்து எப்போ வரும், நம்ம நினச்ச காரியம் எப்போ வந்து நடக்கும், அதை நம்ம எப்போ முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனால் அது அனைத்தையுமே முடிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, திருமணம் பாக்கியமானது கைகூடவே இல்லை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்காமே இருக்குது, வியாபாரத்தில் போதுமான அளவுக்கு பணம் வராமே இருக்குது. என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் உங்களை தேடி